This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கைரேகை பதித்தால் தான் இனிமேல் கேஸ் சிலிண்டர் கிடைக்குமா? ஏப்ரல் 1 முதல் புதிய விதியா? உண்மை என்ன? கைரேகை பதித்தால் தான் இனி கேஸ் சிலிண்டர் கிடைக்கும். ஏப்ரல் 1 முதல் புதிய விதி அமலுக்கு வருவதாக பல செய்திகள் பரவி வருகின்றன. ஆனால் ஆதார் சரிபார்ப்பிற்காக கைரேகை பதிவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று எல்பிஜி நிறுவனங்கள் விளக்கம் அளித்துள்ளன. ஏப்ரல் 1 முதல் கைரேகை பெறப்படும். ஆனால் கைரேகை இல்லாவிட்டாலும் தொடர்ந்து சிலிண்டர் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக எல்பிஜி சிலிண்டர் நுகர்வோரின் பயோமெட்ரிக் சான்றுகளில் அங்கீகாரம் நுகர்வோரின் வீட்டு வாசலில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 70% முதல் 80% டெலிவரி பணியாளர்களுக்கு பயோமெட்ரிக் அங்கீகார சாதனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நேரடியாக வீடுகளில் வந்து சிலிண்டர் வழங்கும் போது நுகர்வோரின் பயோமெட்ரிக் சான்றுகளில் அங்கீகார சோதனை செய்யப்படுகிறது. மேலும் எல்பிஜி சிலிண்டர்களை வீட்டு வாசலில் டெலிவரி செய்யும் போது டெலிவரி செய்பவர்கள் உங்கள் பயோமெட்ரிக்கை சோதனை செய்து ஆதார் விவரங்களை உங்களுடையதா என்பதை சோதனை செய்வார்கள். மானியத்துடன் கூடிய எல்பிஜியை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களால் வழங்கப்பட்ட ஆதார அங்கீகரிக்கப்படுவதற்காக மட்டுமே இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் ஒத்துழைத்து தங்கள் பயோமெட்ரிக் அங்கீகாரத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என சிலிண்டர் நிறுவனங்கள் தெரிவித்து வருகின்றன. சென்னை கட்டுப்பாடு இல்லை. இந்த நிலையில்தான் ஆதார் சரிபார்ப்பிற்காக கைரேகை பதிவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி மானியத்துடன் கூடிய எல்பிஜியை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களால் வழங்கப்பட்ட ஆதார் அங்கீகரிக்கப்படுவதாக மட்டுமே இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் கைரேகை கொடுக்க இணைப்பு எடுத்து ஆட்கள் எப்பொழுதும் வீட்டில் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அவர்கள் கைரேகை கொடுக்க முடியாமல் போகலாம். இதன் காரணமாக மானியம் துண்டாகும் வாய்ப்புகள் உள்ளன. இதனால் ஆதார் சரிபார்ப்பிற்காக கைரேகை பதிவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. கைரேகை எப்பொழுதும் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் இது கட்டாயம் இல்லை. கைரேகை கொடுத்தால் மட்டும் சிலிண்டர் கிடைக்கும் என்பது தவறு என்று எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. பொதுவாக சர்வர் செயலிழப்பு போன்ற தொழில்நுட்ப கோளாறுகளால் ஆதார் அங்கீகார செயல்முறை அடிக்கடி சிக்கலுக்கு உள்ளாகும். இந்த அங்கீகார செயல்முறையை அவர்கள் முடிக்கவில்லை என்றால் அது எரிவாயு இணைப்பு துண்டிப்பதாக வழிவகுக்கும் என்று மக்கள் அடிக்கடி பீதியடைந்துள்ளனர். இந்தியன் ஆயில், பாரத், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இதனால் கட்டணம் உயராது. அதே சமயம் அபராதம் விதிக்கப்படாது. மேலும் மானியமும் தடைப்படாது. எனவே ஆதார் சரிபார்ப்பிற்காக கைரேகை பதியாவிட்டாலும் கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் என்று எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் ஓஎம்சி அதிகாரிகள் அத்தகைய அச்சத்திற்கு எந்த தேவையில் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். அதன்படி இந்த பயோமெட்ரிக் அங்கீகாரத்திற்கு இதுவரை குறிப்பிட்ட காலக்கெடு எதுவும் இல்லை. ஆனால் தேவைப்படும் நேரங்களில் அதை முடிக்க வேண்டும். எனவே முதல் கவனம் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பயணிகள் மீது உள்ளது. இதற்கு பிறகு மற்ற மானியதாரர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள் என்று எல்பிஜி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மாதம் 1695க்கு விற்ற சிலிண்டர் 1898 உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் மட்டுமின்றி 918க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.